செந்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ. ஸ்ரீதேவி, என்ன பாட்டு? சூப்பர் டூனா இருக்கு. இது பாரதியார் பாட்டு. அதே யார? புது மியூசிக் டைரக்டரா? பாரதி ராஜா சனா? ஐயோ, இதுக்கு தான் ஒழுங்கா தமிழ் கிளாஸுக்கு வரணும். ராஜி டீச்சர் சொன்னாங்க இல்லையா, பாரதியாரோட ஃபேமஸ் தமிழ் போயட். ஆமாமா, மறந்தே போயிட்டேன். கண்ணன் பாட்டு எழுதினாரே அவதானே? அவரே தான். அவர் இந்தியா பற்றி, தமிழ்நாடு பற்றி, தமிழ் பற்றி, எல்லா சாமிகளும் பற்றி பாட்டு எழுதினார். ஒரு பாட்டு சொல்லு. ஒரு பாட்டு என்ன, நிறைய பாட்டு நம்ம சீனியர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்ல போகிறாங்க. முதல்ல அனீஷ் புது வருஷ செய்தி சொல்ல போகிறான். நல்ல காலம் வருகிறது, நல்ல காலம் வருகிறது. ஜாதிகள் சேருது, சண்டைகள் தொலையுது. சொல்லடி சொல்லடி சக்திமா காளி, வேதபுரத்தாருக்கு நல்ல குறி சொல்லு. தரித்திரம் போகுது, செல்வம் வருகிறது. படிப்பு வளருது, பாவம் தொலையுது. படிச்சவன் சூதம் பாவம் பண்ணினால் போவான் போவான் ஐயோ வென்று போவான். வேதபுரத்திலே வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாளி வாழ்வான். சாத்திரம் வருது, சூத்திரம் தெரியுது. யந்திரம் பெருகுது, தந்திரம் வளருது. மந்திரம் எல்லாம் வளருது வளருது. சொல்லடி சொல்லடி மலையாள பகவதி, அந்தரி வீரி சண்டிகை சூழி. சாமிமார்க்கெல்லாம் தைரியம் வளருது. தொப்பை சுருங்குது, சுறுசுறுப்பு விளையுது. 8 லட்சுமியும் ஏறி வளருது. பயம் தொலையுது, பாவம் தொலையுது. சாத்திரம் வளருது, சாதி குறையுது. நேத்திரம் தெரிக்குது, நியாயம் தெரியுது. பழைய பைத்தியம் படிலன்று தெளியுது. வீரம் வருகுது, மேன்மை கிடைக்குது. சொல்லடி சக்தி மலையாள பகவதி, தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது. நல்ல காலம் வருகுது, நல்ல காலம் வருகுது. Kudu Anish was very good. அடுத்ததா பாரதியாரே நேரா வந்து ஒரு சூப்பர் பாட்டு சொல்ல போறார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூரி செய்த போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, பிச்சை வாங்கி உன்னம் வாழ்க்கை கற்ற விட்டு போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சை கொண்டு பொருளா இழந்த விட்டு போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, கற்றை நின்ற கொங்க மாதர் கண்கள் வீசி போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, நற்றை வாயிலை குணர்ந்த நண்பர் விட்டு போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, பச்சை யூனி ஐந்த வீட்படைங்கள் வந்த போதினும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிருந்த வீறுகின்ற போதினும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பாரதியாரா வந்தது யார் சொல்லுங்க? கரெக்ட், அனிஷா தான். அடையாளமே தெரியல. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல முக்கியமான ஒருத்தர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இப்போ பிரிட்டிஷ் கலெக்டர் வின்ஸ் துரையும் விஓசியும் மோதுறத பாரதியார் பாட்டா கேட்க போறோம். நாட்டில் எங்கும் சுந்தர வன்ஷே நாட்டினாய் கடல் மூட்டினாய். வாட்டி உன்னை மடக்கி சிறைக்கொள்ளை மாட்டுவேன், வழி காட்டுவேன்.
கூட்டம் கூடி வந்தே மாதரம் என்ற கோஷித்தாய் எம்மை தூஷித்தாய் ஓட்ட நாங்கள் இருக்க வென்ற கப்பல் ஓட்டினாய் பொருள் ஈட்டினாய் கோரைப்பட்ட ஜனங்களுக்கு உண்மைகள் கூறினாய் சட்டம் மீறினாய் ஏழை பட்டுங்க எழுத்தல் எரிவென்றே ஏசினாய் வீரம் பேசினாய் தொண்டு ஒன்றே தொழிலா கொண்டிரன் தோரை தூண்டினாய் புகழ் வேண்டினாய் கண்ட தொழில் கற்க மார்க்கங்கள் காட்டினாய் சோர்வை ஓட்டினாய் எங்கும் இந்த ஸ்ராஜ விருப்பத்தை ஏவினாய் விதை தூவினாய் சிங்கம் செய்யும் தொழிலை சிறுமுயல் செய்யவோ நீங்கள் உயவோ சுட்டு வித்தியை புத்தி வர்த்திட சொல்லுவேன் குத்தி கொல்லுவேன் தட்டி பேசுவார் உண்டோ சிறைக்கல்லை தள்ளுவேன் பழி கொல்லுவேன் சொந்த நாட்டில் பரர் கடிமை செய்து துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம் எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம் எந்த ஆறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் வெல்லவோ நாங்கள் 30 கோடி ஜனங்களும் நாய்களோ பன்றிக்கைகளோ நீங்கள் மட்டும் மனிதர்களோ இது நீளமோ பிடிவாதமோ ஒற்றுமை வழி ஒன்றே வழி என்பது ஓர்ந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம் மற்றும் நீங்கள் செய்யும் கொடுமைக்கெல்லாம் மலை வரும் சித்தம் கலை வரும் சதையை துண்டு துண்டாக்கினும் என் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ நெஞ்சம் வேகமோ சொந்த நாட்டில் பரர் கடிமை செய்து துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் Vinch Vignesham Pillai Agatyavum super இல்ல அடுத்த ஆதித்தி இந்தியா பத்தி கவிதை சொல்ல போறாங்க. பாரக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பர மோனத்திலே உயர் வானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தீரத்திலே பழை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாந்திர கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே பொன்மையில் ஒத்திட மாதத்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு வன்மையிலே உலத்தின்மையிலே மரத்தன்மையிலே மதிநுண்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஆற்றினிலே சுனை ஊற்றினிலே தென்றல் காற்றினிலே மலை பேற்றினிலே ஏற்றினிலே பயன் ஈந்திரம் காலி சிறப்பினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தோட்டத்திலே மறு கூட்டத்திலே கனி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே அடங்காத நிதியின் சிறப்பினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாட்டுக்குள்ள நல்ல பாட்டு ஆதித்தி பாட்டு இந்தியா பத்தி கேட்டோம். இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க நம்மள பத்தி அச்சுத்த பாட போறான். தமிழன் என்றோர் இடம் உண்டு,
தனியே அவர்க்கொரு குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய வழியாகும், அன்பே அவனுடைய மொழியாகும். அறிவன் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். கவிதை சுவைகளை வடித்தடுத்தான், கம்பன் பாட்டன பேர் கொடுத்தான். புவியில் இன்பம் பகர்ந்தவெல்லாம் புண்ணிய முறையில் நுகர்ந்திடுவான். சிந்தாமணி மணிமேகலையும் 10 பாட்டின சேகரமும் நந்தா விளக்கென தமிழ்நாட்டின் நாகரீகத்தினை மிக காட்டும். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைக்கோள் பற்பல அடையாளம், நின்றன இன்னும் உடையோனாம். சிற்பம் சித்திர சங்கீதம் சிறந்தவர் அவனினும் எங்கே சொல். வெட்பின் கருங்கல் களிமண் போல் வேலை திறத்தால் ஒளி பண்ணும். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய வழியாகும், அன்பே அவனுடைய மொழியாகும். அச்சுதா சொன்ன கவிதை யார் எழுதினா தெரியுமா? பாரதியார் இல்ல, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. தமிழ் பத்தி அச்சுதா பாடினார். இப்போ பாரதியாரோட தமிழ் பெண்ணா புதுமை பெண்ணா அருணா வரப்போறா. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் யோங்கிட கைகொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். மாட்டை அடித்து வசுக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டு நிலனிடம் காட்டம் வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. நல்ல வில்லை கொண்டு நாய் விற்பார்ந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. கொல்ல துணிவின்றி நம்மைய மண்ணிலே கூட்டி வைத்தார், பழி கூட்டி விட்டார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம். 8 மருவினில் ஆணுக்கிங்கே பெண் இலே பிள்ளை கான் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி பெறச் செய்து வாழ்வமடி. கும்மி அடி தமிழ்நாடு முழுவதும் லுங்கிட கைகொட்டி கும்மி அடி. இன்னைக்கு பாரதியார் பார்த்தோம், கப்பல் ஓட்டிய தமிழன் பார்த்தோம். இப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியா காந்தி தாத்தா பார்க்க போறோம். கத்தி என்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி. ஒண்டி அண்டி குண்டு விட்டு உயிர் பறித்தலின்றியே மண்டலத்தில் கண்டிலாத சண்டையொன்று புதுமையே. குதிரை இல்லை, யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே. எதிரி என்று யாருமில்லை, ஏற்றும் ஆசை இல்லதாய். கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது. கோபமில்லை, தாபமில்லை, சாபம் கூறல் இல்லையே. பாவமான செய்கை ஒன்று பண்ணும் ஆசை இன்றியே. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. கண்டதில்லை, கேட்டதில்லை சண்டை என்ற மாதிரி. பண்டு செய்த புண்ணியதான் பலித்ததே நாம் பார்த்திட. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. காந்தி என்ற சாந்த மூர்த்தி தேர்ந்து காற்று சென்னறி. மாந்தருக்கு தீமை கொண்டு வாய்ந்த தேவ மார்க்கமே. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. அமைதியான நாம் கவிஞரோட இந்த பாட்டு சொன்னது அர்ஜுன். இதோட
கவிதை கொத்த முடிஞ்சது. நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ். என் பேர் அகத்தியா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் அச்சுதா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் விக்னேஷ். புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் அர்ஜுன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் அருணா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் அனிஷா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் ஆதித்தி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் அனீஷ். புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் அனிருத். புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் ஸ்ரீதேவி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் மீரா. புத்தாண்டு வாழ்த்துக்கள்.